அனைவருக்கும் வணக்கம். எங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இப்போ புதுசாக ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்கூல்ஸுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்கூல்ஸ் கூட நாங்கள் டைப் பண்ணி பீமா ஸ்கூல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இப்போ எல்ஐசி வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேமிப்பையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ப்ளஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு ஸ்கூலுக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 lakh rupees வரைக்குமே எல்ஐசி வந்து தர்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 25 பாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் ஸ்பான்சர்ஷிப் வந்து 10,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 25 பாலிசிஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்து நமக்கு கொடுக்கும்போது 10,000 rupees வர்த் ஆன ப்ளே ஐட்டம்ஸ், லைப்ரரி புக்ஸோ இல்லை நம்ம ஸ்கூலுக்கு தேவையான கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சாஃப்ட்வேரும் நாங்கள் வந்து எல்ஐசி வந்து தர்றாங்க. ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இப்போ வந்து ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செலவுகளை நம்ம கம்பல்சரியாக தவிர்க்கவே முடியாது. ஸோ குழந்தையோட 18 வயசுலையும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கான ஒரு ஃபண்டு நம்ம ஒதுக்கி வச்சே ஆகணும். இது எல்லாமே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி குழந்தையோட கல்யாணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25th இயரில் கட்டாயமாக நம்ம ஒரு ஃபண்டு வந்து எடுத்து வச்சே ஆகணும். சரி, நீங்கள் கூட கேட்கலாம், எத்தனையோ சேமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது, கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, நீங்க பணத்தை வந்து குழந்தை பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேமிச்சு வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த சமயத்துல போயிட்டு கடன் தான் வாங்கணும். பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கணும், இல்லை பிரைவேட் லெண்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து அந்த சமயத்துல போயிட்டு கடன் தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, பணத்தை சேமிக்கிற திட்டத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல நான் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி போடலாம், செல்லுமல் திட்டம் இருக்கு, ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஷேர் மார்க்கெட் இருக்கு, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கூட நீங்க பணத்தை போட்டு வைக்கலாம். பட் இன்கேஸ் போட்டு வைக்கிற பேரண்ட் ஏதாவது ஒரு ரிஸ்க் அப்படின்ற போது, ரிஸ்க் இன் த சென்ஸ் நம்ம இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தாங்க கிடைக்கும். ஆனால் எங்களோட எல்ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு நாங்கள் பணமே கட்ட வேணாம்னு சொல்லுவோம். எல்ஐசியே பணமும் கட்டிக்கும். மறுபடியும் குழந்தையோட 25வது வயசில் நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டுமே கொடுத்துருவோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 50 rupeesங்க. இந்த 50 rupees மந்த்லி 1500 rupees நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே உங்கள் குழந்தையோட 20 வயசு வரைக்கும் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா போதும். குழந்தையோட 25வது வயசில் உங்களுக்கு 10 lakh rupees நாங்கள் திருப்பியும் கொடுத்துட்றோம். ஸோ இது மூலமாக மொத்தமாகவே நீங்கள் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 lakh rupees தான் கட்டியிருப்பீங்க. குழந்தையோட 25வது வயசில் 10 லட்சமாக திருப்பி வருது. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு நாங்களே ஒரு பர்சனலைஸ்டாக உண்டியலுமே கிஃப்டாக கொடுத்துட்றோம். அதில் உங்கள் குழந்தைய கையிலேயே கொடுத்து நீங்கள் டெய்லி 50 rupees இதுலேயே நீங்கள் போட்டு வச்சுட்டே வரலாம். அப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு சேமிப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ இருந்தே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ப்ளஸ் கேரண்டீடான ஈவெண்ட்ஸ்க்கு கேரண்டீடான ஒரு ஃபண்ட் ஃப்ளோவையுமே நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் உருவாக்கிடுறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாகவும் ஆயிடுது. ஸோ 3 வகையிலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு பெனிஃபிட் ஸ்கீமாக இருக்குது. ஸோ இது எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.